சொல்லுங்க செல்வா ப்ரோ. ப்ரோ மத்தில இருக்கீங்களா? கான்ஃபிடன்ட் டு ஓன் அனலைஸ் ப்ரோ. செல்வா ப்ரோ. ப்ரோ ரைட். ரைட் நான் பாத்துறேன் ப்ரோ. நீங்க போடுங்க ப்ரோ. ரெசிஸ்டன்ஸ் போடுங்க ப்ரோ. எங்க ரெசிஸ்டன்ஸ்? நல்லா ஒரு ஸோ இதுவா? அங்க இல்ல ப்ரோ. அதுக்கு ஒரு கீ லெவல் இருக்கு. அந்த கீ அங்க போடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நல்லா இது பண்ணுங்க ப்ரோ. ஓகே கீ லெவல். ஓகே வெல் டன் மை பாய். நெக்ஸ்ட் சார்ட் சின்னது பண்ணுங்க. என்ன பண்ணலாம்? வேற என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்க? மந்த்லி சப்போர்ட் இதோ இங்க இருக்கான். எங்க? இதோ இந்த சரி இதுவா? இதோ இங்க வா ப்ரோ. இதுவா? அங்கதான் ப்ரோ. வெல் டன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வந்து பைல இருக்கு. வீக்லி வந்துருங்க ப்ரோ. வீக்லி வாங்க. வந்துட்டோம் ப்ரோ. ஓகே ப்ரோ. மார்க்கெட் ஒரு இதுல இருக்கும். கன்சல்டேஷன்ல இருக்கு. வாங்க. ட்ரெண்ட் போடலாமா? ட்ரெண்ட் லைன் போடலாமா? ட்ரெண்ட் லைன் போடலாம் ப்ரோ. இங்க இருந்து போடுங்க. டவுன் ட்ரெண்டா? அப் ட்ரெண்ட் போடுங்க ப்ரோ. அப் ட்ரெண்ட் போட்டோம் ப்ரோ. சின்னது பண்ணுங்க. மார்க்கெட் சின்னது பண்ணுங்க. ட்ரெண்ட் பிரேக் ஆயி ஓகே ப்ரோ. இது வாங்க. டே வாங்க. இங்க இப்போ ஏதாவது கீ லெவல் போடலாமா பாஸ்? கீ லெவல் போடலாம் ப்ரோ. இதோ இது எங்க போடலாம் ப்ரோ? கீழே வாங்க. இதோ இந்த இடம். இதுவா? இதுவா இல்ல இப்ப கரண்ட் மார்க்கெட்ல போடலாமா? இல்ல இப்போ காமிச்சீங்களே ஹேமர் ரெட் கலர் ஹேமர் இருக்கு பாருங்க. இதுவா? ஆமா. இதோ இந்த ரெண்டு வீக் இருக்கு. ஆமா ப்ரோ. இதோ ரெண்டு வீக் இருறானே. அங்கதான் இது கீ லெவல் போடுங்க. வேற கீ லெவல் இப்போ மார்க்கெட் கரண்டா ரெட் கேண்டல் வச்சிருக்கானே அந்த இடம் கேக்குறேன் ப்ரோ. நான் மேல சொல்றேன். மேல இன்னும் கொஞ்சம் மேல போங்க. கீ லெவல் இதோ இந்த இடம் நல்ல. இதுவா? அதான் ப்ரோ. அதேதான். சோ வேற எதுவும் கீ லெவல் இல்லையா? இப்ப கரண்டா மார்க்கெட் ரிஜெக்ட் கொடுக்கறானே அது எதுவும் கீ லெவல் இல்லையான்னு கேக்குறேன். ஆமா அதுவும் ஒரு கீ லெவல் தான். அங்க ஒண்ணு வைங்க. லைன் போடுங்க பாக்குறேன். ஆமா ப்ரோ. அதுவும் கீ லெவல் தான். கீ லெவலா? என்ன நடந்துருக்கான்? சிம்பிள். இந்த இடத்துல என்ன நடந்துருக்கு? வேற லைன் சார்ட் காமிக்கிறா. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பாருங்க. என்ன நடந்துருக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல? ப்ரோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இப்ப கீழ வரதுக்கு ஒரு பிரேக் ஆகி ரீட்ரேஸ்மென்ட் எடுத்து கீழ வரதுக்கு பாக்குறான் ப்ரோ. கீழ வாடா. என்ன நடந்துருக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல? என்ன நடந்துருக்கு? வாட் ஐ அம் சே லோ பிரேக் பண்ணிருக்கான் ப்ரோ. எங்க லோ எது? ப்ரீவியஸ் லோ எது? இது ப்ரோ லைன் போட்டுருக்கீங்களா? ஆமா அதுதான் ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணிட்டான். ஆமா ஓகே. பிரேக் பண்ணி ரீட்ரேஸ் மட்டும் எடுத்துர்க்கான். நெக்ஸ்ட் டேக்கு வாங்க. டேக் வரலாமா? வேற ஏதாவது ஃபெபனாக்கி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இந்த இடம் சரி வைங்க ப்ரோ. எதுக்கான ஃபெப்? இப்போ டவுன் ட்ரெண்ட் லைன் வரையலாமா? டவுன் ட்ரெண்டா வரீங்க ப்ரோ. எங்க இங்கேண்டா வந்து இந்த டாப்ல இருந்து வரீங்க. அங்கதான் வாஞ்சாச்சா? இந்த இதுல இருந்து ஃபெப் எடுத்து பார்க்கலாமா? பார்க்கலாம் ப்ரோ. சோ இதுல இருந்து இது வரைக்கும் ஃபெப் எடுங்க. எந்த லெவல்ல இருக்க? 618ல தான் இருக்கான். 618 இருக்கா? ஆமா ப்ரோ. சோ மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்ல ஓவரால் மார்க்கெட் வச்சு பாப்போமா? இல்ல ப்ரோ. இது வரைக்கும் டம்ப் ஆவறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இல்ல ஓவரால் மார்க்கெட் வச்சா என்ன தெரியுதா? 618 தெரியாதா? சரியா தெரியறான் ப்ரோ. ஓவரால் மார்க்கெட் ஏன் வைக்கிறோம்? ஏன் ஓவரால் மார்க்கெட்டுக்கு வச்சேன் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா அந்த ஹையை பிரேக் பண்ணல. நான் ஏன் ஓவரால் மார்க்கெட்டுக்கு வைக்கணும் இங்க ஃபெப்? ஏவனோட ரீசன் ஏன்னா இங்க ஸ்விங்கி வந்து இருங்க அப்படியே இருங்க லோகேஷ் ப்ரோ. நான் ஓவரால் மார்க்கெட்டுக்கு ஃபெப் வச்சேன். ஏன் வச்சீங்கன்னா இது ஒரு இம்பல்ஸ் புல் பேக் வரல. ஹையர் பேக் வரலனா எனக்கு புரியல. இப்போ போயிருக்கிறது வந்து இம்பல்ஸ் வேவ் தானே நசீர் ப்ரோ. அது ஒரு கீ லெவல் ப்ரோ நீங்க வச்சிருக்கிறது. ஓவரால் மார்க்கெட் மேல கீ லெவல் நான் வந்து ஓவரால் இல்ல ஒரு ஹையர் ஹை வச்சிருக்கா. அதனால ஒரு இருக்குதுல ஹையர் ஹை இது
ரீஸ்டேட்மெண்ட் ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்காக. ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஏன் இங்க ஓவரால் ஃபெப் வைக்கணும்? ரீட்ரேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கனா இந்த ஹைட் லோக்கே நான் வைக்கலாம்ல, இந்த ஹைட் லோக்கே நான் வைக்கலாம்ல, நான் ஏன் ஓவரால் ஹைட் லோக்கு வைக்கிறேன்? கீ லெவல்ல ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதுன்னு பாக்குறது. வேற என்ன முக்கியமான அது ஒரு சரியான ஸ்விங் இல்ல ப்ரோ. அது சரியான ஸ்விங் இல்ல ப்ரோ. அதுதான் டவுன் ட்ரெண்ட் அந்த டச் இல்ல இல்லங்க அது ஒரு ஹையர் ஹை, அதனால அங்க இருந்து எடுக்கறோங்க. இல்லங்க more than times I will be asking you very very important, what is the important? அதான்ல இப்போ டவுன் ட்ரெண்ட் லைன் நீங்க ஃபிப் எடுத்துக்கிறதுல 618 வருது, ட்ரெண்ட் லைன் டச் ஆகுது. ஓகே வேற ஆனா மார்க்கெட் இன்னும் கன்சல்டேஷன் ஃபேஸ்லயே இருக்கு. வேற பிளஸ் வந்து ஒரு பெரிய இம்பல்ஸ் கிடையாது டவுன் ட்ரெண்ட்ல. சோ வந்து நம்ம ஓவரால் தான் எடுக்க முடியும். முக்கியமான விஷயம் more than times I am asking you what the important. ட்ரெண்ட உடைச்சிருக்கு ப்ரோ, அப் ட்ரெண்ட உடைச்சிருக்கு. அதனால வந்துட்டு அப் ட்ரெண்ட உடைச்சிருங்க. என்ன நடந்துருக்கு? அப் ட்ரெண்ட உடைச்சிருக்கு, என்ன நடந்துருக்கு? ரீடெஸ்ட் லோ பிரேக் பண்ணிருக்கு ப்ரோ. ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணிருக்கு. ப்ரீவியஸ் லோ கட் பண்ணிருக்கு. எந்த லோ? ப்ரீவியஸ் லோனா இந்த நீங்க கர்சர் நவுத்துங்களா? எந்த லோ சொல்லுங்க. இந்த லோ இது ப்ரோ கீழ 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 இந்த லோவா? அது கீழ அதுக்கு கீழ இந்த அதான் ஆ வெல் மார்க்கெட் என்ன இம்பல்ஸோட லோ, அதாவது இம்பல்ஸ் ரீடெஸ்ட் செகண்ட் மார்க்கெட் இம்பல்ஸா? ஆமா ப்ரோ. இந்த மேஜர் லோவையும் உடைச்சிருக்கா? இது மைனர் லோ. மேஜர் லோ உடைச்சிருக்கா? ஆமா ப்ரோ. மேஜர் லோ உடைச்சு மார்க்கெட் மேல போயிருக்கானா? மேஜர் லோவா உடைச்சதுனால மார்க்கெட் என்ன போயிட்டான்? மேல போயிருக்கானா? அப்ப மேஜர் லோ உடைச்சு நம்ம வந்து ஓவரால் ஹை டு லோக்கு தானே ஃபெப் எடுக்கணும். மேஜர் லோ இதுதானேங்க. ஆமா ப்ரோ. மேஜர் லோ உடைச்சா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தானே எடுக்கணும். கான்செப்ட் புரியுதா? லோகேஷ் ப்ரோ புரியுது தல, பாத்துட்டு இருக்கேன். மேஜர் லோ எந்த லோ உடைக்கிறோம் அந்த லோல இருந்து எடுக்கலாம்ல. ஓகே ப்ரோ புரியுது ப்ரோ. ஆனா லைன் பெருசு பண்ண உடைச்ச மாதிரி சரியா தெரியல. எங்க உடைச்ச மாதிரி இல்ல, இதான் க்ளோஸ் தானே வச்சிட்டான். இந்த லோ உடைச்சு தானே க்ளோஸ் வச்சிட்டான். லோவா உடைச்சு க்ளோஸ் வச்சிட்டானா? கேண்டல் க்ளோஸ் மார்க்கெட் என்ன ஆகும்? மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஜம்ப் ஆகிறதுக்கு தான் ப்ரோ வாய்ப்பு இருக்கு. ஓகே வெல் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ரீசன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட்ல சர்வ் பண்ண முடியும். அதனால மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இம்பார்ட்டன்ட் நான் அழுத்தி சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா ப்ரோ? நெக்ஸ்ட் கேண்டில் வைங்க ப்ரோ. அந்த இது பிரேக் அவுட் கீழே. இப்போ சொல்லுங்க. நீ டெய்லி கேண்டில் போயிட்டு என்ன பண்ணலாம்? இன்னும் ஒரு சப்போர்ட் இருக்குல்ல ப்ரோ, அது இன்னும் உடையலையே. இல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு கரெக்ட்டா வீக்லி 608ல ரியாக்ட் ஆகுது. அப்ப என்ன பண்ணலாம்னு கேக்குறேன். என்ன பண்ணலாம்? ரியாக்ட் ஆகுது, நம்ம செல் போலாம். செல்லிங் கன்ஃபார்ம். செல்லிங் கன்ஃபார்ம் யார் சொன்னது? விஜய். செல்லிங் கன்ஃபார்ம். வேற யார் செல்லு? நான் வெயிட் பண்றேன் ப்ரோ. யார் வெயிட் பண்றது? யுவராஜ் வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ணுங்க. வேற யாரெல்லாம் செல்லு? இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து லோ வரைக்கும் ஃபிப் வைங்க. ரெசிஸ்டன்ஸ்ல இருந்தா எந்த ரெசிஸ்டன்ஸ்? இங்க இருந்தா அங்க இருந்துலாம் நெக்ஸ்ட் ஹை இதா? கண்டிப்பா 50 பீட்ஸ் 618 வரும் ப்ரோ. அவ்வளவுதான் தர செல்லு தான் தல. இது செல்லு டெய்லியும் செல்லு எடுக்கிறீங்க. ஓவரால் மார்க்கெட்லயே செல்லு காமிக்குது. ஆமா இது சரியான ப்ராஃபிட் கொடுக்கும். வீக்லிலயே 608 லெவல் காமிக்குது, டெய்லிலயும் 618. ஓகே அப்ப என்ன பண்ணலாம்? செல் எடுக்கலாம். போட்டனா செல் போட்டனா ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கலாம்? டார்கெட் எங்க வைக்கலாம்? இந்த இப்ப ரெசிஸ்டன்ஸ் லைன் மேல கொஞ்சம் மேல வைக்கலாம். மேல இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணா மார்க்கெட் வந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் கீழ வரலாமா? கண்டிப்பா கீழ தான் வரலாம். 1:1 வைக்கவா 1:2 வைக்கவா? 1:2. எனக்கு வந்து கீழ வைங்க தல. எனக்கு 109 வரைக்கும் வைங்க. யா டார்கெட் 109. 109 வரை வைக்கிறாரு. 109 ஒரே டார்கெட் தான். ஆமா 109. அவ்வளவுதான். இது ஒரு மாசம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே இவங்க சக்சஸ்.
யாரு விஜயன் ப்ரோ டார்கெட் சக்சஸ் ஆயிடுச்சு. Success bro. நானும் சொன்னேன் ப்ரோ. ஓகே வெல். என்னோட டார்கெட் அதுதான். விஜயன் ப்ரோ ஏன் இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுத்தீங்க? ப்ரோ அது ரீடெஸ்ட் பண்ணிட்டு வரது ஜோன்ல இருக்கு ப்ரோ. கரெக்டா 618 லெவல் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுதான் ப்ரோ. அது இல்லாம வந்து அந்த ட்ரெண்ட் லைன் பாருங்க கரெக்டா அந்த டச் பண்ணி ஒபே பண்ணிட்டு வந்திருக்கு. ஓகே அதனால தான் ப்ரோ. அதனால ஓகே. செல்வா ப்ரோ நீங்க ஏன் என்ட்ரி எடுக்கல? ப்ரோ நான் அந்த கீ லெவல் இருக்குல்ல, அந்த கீ லெவலில் பிரேக் அவுட்ன்றதுனால எடுக்கல. கீ லெவல்ல பிரேக் அவுட்னு நீங்க எடுக்கல ரைட்? ஆமாம், கீ லெவல் பிரேக் அவுட்ன்றது அப்புறம் எடுத்துக்கலாம், நான் எடுக்கல. ஓகே ஓகே ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க ப்ரோ. நான் இன்னும் இருக்கின்றேன், உயிரோட தான் இருக்கின்றேன். சத்தியமா இல்ல நான் சிம்பிளா சொல்லிடுறேன். அதாவது விஜயன் சொன்ன சேம் ரீசன் தான். பிளஸ் என்னன்னா அவ்வளவு பெரிய மொமெண்டம் கேண்டில் கொடுத்தும் வந்து நமக்கு பையிங் ப்ரெஷர் அதுக்கப்புறம் வரல. பிளஸ் என்னன்னா நீங்க ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய இம்பேலன்ஸ் லெஃப்ட் சைட்ல இருக்கு. அதனாலதான் நான் 109 நான் சொன்னேன். சூப்பர். என்னுடைய ஸ்டூடெண்ட்ங்கறத எல்லாரையும் செக் பண்ணி சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா? வெல்டன் மிஸ்டர் லோகேஷ். உண்மையா ஒரு நல்ல இது. ஸோ நான் வந்து சொல்லுவேன், இந்த இடத்துல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து எல்லாருமே மிஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஏன்னா தெளிவா தெரியலாம் ஒன்றும் இல்லை. இந்த லோவையும் உடைச்சிருக்கேன், இந்த லோவையும் உடைச்சிருக்கேன், நல்லா தெளிவா தெரியலாம். இந்த லோவை உடைச்சி கீழே க்ளோஸ் வச்சுட்டான் பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? திஸ் இஸ் த டெய்லி லோட்ல இம்பேலன்ஸ் என்ன பண்ணிருக்கான், தெளிவா கீழே வந்துட்டு மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்துருக்கானா ரைட்? இம்பல்ஸ் கம்மிங் டு த டவுனா தெளிவா தெரியும். ஸோ ஓகே இவ்வளோ பேஸ் பண்ணோம், இவ்வளோ விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஓகே ட்ரெண்ட் லைன்ல வந்து 2வது டச் பண்ணியிருக்கான், இந்த இடத்துல டச் அப் பண்ணியிருக்கான். தெளிவா பாருங்க, வீக்லியில ஓவரால் மார்க்கெட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம், 609 வீக்லியில பேஸ் பண்ணிட்டோம். அதே டெய்லியில நம்ம பார்க்கும்போது டெய்லியோட இம்பேலன்ஸ், அதாவது இம்பல்ஸுக்கும் இதுக்கும் வச்சு பார்த்தா டெய்லியும் தெரியுது 608 லெவல் தெரியலாம். அந்த 608 லெவல் வந்து தெளிவான கீ லெவலா, தெளிவான கீ லெவல் 608ல தெரியுதான். ஸோ அந்த கீ லெவலை ரிஜெக்ட் பண்ணி வேரியேஷன் கல்பிட்டானா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்ன இந்த இடத்துல பேஸ் பண்ணலாம், செல்லுக்கான வாய்ப்பை வந்து பேஸ் பண்ணலாமா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும், செல் போட்டுருக்கணுமா? தெளிவா செல்லு போட்டிருக்கான். சரி செல்லு போட்டு இந்த சப்போர்ட், அதாவது இவ்வளவு விஜயன் ப்ரோ சொன்னால இந்த கீ லெவல் ஓகேவா, இந்த கீ லெவல்ல பேஸ் பண்ணிருக்கலாமே, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குமே. சரிங்களா? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்பவுமே கிடைக்காது, எப்போ கிடைக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் லோகேஷ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஏன் மற்றவங்களா யூஸ் பண்ணலாட்டா எனக்கு கேள்வி. ப்ரோ எடுத்திருக்கலாம், நான் வந்து எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லல ப்ரோ, எடுத்தது நல்ல இதுதான். இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன இந்த ஒரு கன்ஃபார்ம் வேற எதுவும் இல்லை. அவர் கொஞ்சம் சேஃபா ப்ளே பண்ணலாம்னு இருந்திருக்காப்ல. சேஃபா ப்ளே பண்ணலாம் ஓகே. கீ லெவல்ல பிரேக் பண்ணனும்னு சொன்னாப்ல, கீ லெவலையும் பிரேக் பண்ணிருக்கேன், ஸ்டாப் பண்ண சொல்லிடா, ஸ்டாப் பண்ணிப்பேன். இந்த கீ லெவல் தானே சொன்னீங்க, இப்போ என்ன பண்ணலாம், வெயிட் பண்றீங்களா? ஆமா ப்ரோ வெயிட் பண்ணுங்க. ஒரு செல்லிங் போட்டு அங்க மேல ஸ்டாப் லாஸ் போடலாமா ப்ரோ? அது கன்சல்டேஷன் இல்லையாங்க, அது டவுன் ட்ரெண்ட் மாதிரி தானே இருக்கு. இல்ல ப்ரோ எனக்கு விஜய் ப்ரோ சொன்னது யார் சொன்னது ப்ரோ? விஜய் செல் போலாங்கறீங்களா? ஆமாங்க ப்ரோ. முன்னாடி கேண்டில் போட்டு அந்த மேல அந்த இது இருக்கு இல்லைங்களா, ரெசிஸ்டன்ஸ் 3 தடவை டச்சா இருக்குல்ல, அங்க ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அங்க வச்சிட்டு போங்க, இத பிரேக் பண்ணா எனக்கு வந்து க்ளோஸ் ஆகுற மாதிரி. ஆமா ப்ரோ. நசீர் கொஞ்சம் லெஃப்ட்ல வாங்க, அப்படியே பையிங் போடலாம். நசீர் லெஃப்ட்ல வாங்க, அந்த இம்பேலன்ஸ் கிட்ட வாங்க, நீங்க ஜூம் பண்ணுங்க. ஓகே இப்போ விஜயன் சொன்னது ஓகே தான், கரெக்ட் தான். அங்கே தட்ஸ் a bit opportunity. So 1:1 இல்ல 1:2 அதையும் பிரேக் பண்ணா அது போ, அவ்வளவுலாம் வேணாம், அவ்வளவு ரிஸ்க்லாம் வேணாம். இல்ல 1:1 அதையும் பிரேக் பண்ணா 1:2. செல்வா ப்ரோ உங்களுக்கு வெயிட் பண்றீங்களா? ஆமா நான் அந்த இது உடைச்சாதான் எடுக்கிறேன், கன்சால்டேஷன் ஸ்ட்ரக்சர் 1:1 எஸ் டன். Thank you. 1:2 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எஸ் வாவ் என்ன ஆச்சு, what a fall. previous high break பண்ணா மட்டும்தான் அது buy, otherwise trend will be continue with the sell. so trend க்கு கண்டினியூவா தான் நம்ம போணும். previous high உடைக்காத வரைக்கும் நம்ம என்ன பண்ணனும், trend க்கு கண்டினியூவா தானே போணும். பாருங்க தெளிவான trend கண்டினியூஸ் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட், previous high இதுதான். இந்த ஹையை உடைச்சா மட்டும்தான் எனக்கு மேலே போவான், அதர்வைஸ் எனக்கு மார்க்கெட் கீழே தான்.
ஹையை உடைக்காத வரைக்கும் எனக்கு என்ன மார்க்கெட்டு கீழே தான் இதெல்லாம் ஹையாக பேஸ் ஆயிருக்கான். ஸோ அதே மாதிரி இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணது ப்ராப்பரான சப்போர்ட்டான்னு கேட்டால் இல்லை. வாங்க நான் வச்ச என்ன சப்போர்ட்டா, இந்த ரெஸ்பெக்ட் பண்ண என்ன சப்போர்ட்டா, இவன் மேலே மேலே தூக்குனானே சப்போர்ட்டா இல்லை. எப்போ வேணாலும் இந்த லெவல் உடையலாம்ல. அப்போது ஏதாவது செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், செல் எடுத்து போகலாம். இந்த பாருங்க இந்த இடத்துல பேரிஷ் என்கல்ஃபிங்கா. ஸோ செல் எடுக்கலாம் ப்ரீவியஸ் ஹையை பேஸ் பண்ணி. ஸோ ஓகே இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டியான்னு கேட்டால் இன்னும் இல்லை, சிம்பிள். இந்த இடத்த பாருங்க வெப் வச்சு பார்க்கலாம். ஹை டு லோ 618 லெவலில் பேரிஷ் என்கல்ஃபி கிடச்சிருக்கா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சுன்னு. இது ஏன் இந்த இடத்துல எனக்கு பேரிஷ் என்கல்ஃபி வரணும், இந்த கேண்டல் வரணுன்னே நீங்கள் வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னு இருக்கு. இங்கே இடத்துல எனக்கு பேரிஷ் என்கல்ஃபி வந்துச்சு. வாட் த ரீசன்? சிம்பிள். மார்க்கெட்டை பாருங்க லோவா, ப்ரீவியஸ் லோவா, ஆமா இந்த மார்க்கெட்டுக்கு இது லோவா, சிம்பிளான எத்திக்ஸு. லோ ஹையர் லோவா, இந்த லோவை உடைச்சி தானே லோயர் வச்சிருக்கான். அப்போ மார்க்கெட் என்ன ஆகுது, ரீடெஸ்ட் ஆகுதா. ஸோ ரீடெஸ்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கினா 618 தான் நமக்கு தெரியுதா. இந்த இடத்துல ஹைலேருந்து லோக்கு நம்ம 618 வைக்கிறோமா, தெளிவாக தெரியாதா 618 லெவலு. அப்போ அழகா பேரிஷ் என்கல்ஃபி வந்துச்சு, என்ட்ரி எடுக்கிறோம், ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். சூப்பர் தல, தெளிவான எக்ஸ்பிளனேஷன். மேக்கிங் த ரீசன் வேற ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா மார்க்கெட்டை எடுக்கலாம். எந்த இடத்துக்கு போனாலும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பாருங்க, நமக்கு தெரியும் மேஜர் ஹை இதுதான். சோ விஜயன் ப்ரோ இதெல்லாம் பார்த்து எடுத்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியும் ப்ரோ. இல்ல ப்ரோ அதுதான் பார்த்தேன். என்னன்னா ஹை 2 தடவை ரிஜெக்ட் ஆயிருக்கு போகாம. அப்புறம் நீங்க இன்னொரு ரீசன் சொன்னீங்கல்ல, இங்க இந்த லோவை உடைச்சி ஒரு இதை வச்சுட்டு திருப்பி ரீடெஸ்ட் எடுத்துட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு, அதனால தான் நான் சொன்னேன். ஓகே வெல். ஸோ நிறைய கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. லோவை உடைச்சிருக்கு, 618 லெவலு, ஹை இதை உடைச்சாதான் மேலே போக முடியும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஈஸியாக கிடைக்குதுங்கிறப்ப அதை யூஸ் பண்ணுறது தான் நல்லது. வெல்டன் வெல்டன் வெல்டன்.